அனுபவத்திற்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அளவுகோல் என்ன? அனுபவத்துடைய இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தரம் என்ன? தரம் என்ன? அனுபவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஆலோசனையை எப்படி புரிந்து கொள்வது? எப்படி புரிந்து கொள்வது? அந்த ஆலோசனையை நாம் எந்த அளவு என்ன ஆதாரமாக அல்லது ஒரு உறுதியாக எடுத்து பின்பற்றுவதற்கு மார்க்கம் சொல்கிறது. குறிப்பிட்ட வழங்கப்பட்ட ஆலோசனை அவர் அனுபவத்தின் அடிப்படையில் தந்தனா நம்ம வாங்கிட்டு பிழைவிட்டால் அதில் நம்ம பிழைச்சிட்டோம்னு சொன்னா குற்றவாளி ஆலோசனை சொன்னவரா அதை எடுத்து நடந்தவரா? இது சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாவது ஒரு அம்சம், இஸ்லாம் முதலாக அனுபவத்தை ஏற்கிறதா, அனுபவம் என்கின்ற ஒன்றை ஏற்கிறதா என்பதை நம்ம தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவும் அனுபவமும் சில இடங்கள்ல ஒன்றுபடுது, சில இடங்கள்ல ஒன்றுபடுது. ஏன்னா அனுபவத்துடைய விளைவு ஒரு இடத்துல அறிவாக இருக்கும். ஒருத்தருடைய தொடர் அனுபவத்துடைய விளைவு எதாமாக ஒரு விஷயத்தை அனுபவப்படுறாரு, இரண்டாவது விஷயத்தை அனுபவப்படுறாரு, மூன்றாவது விஷயத்தை அனுபவப்படுறாரு, அவருக்கு அங்க என்ன ஏற்படுகிறது? என்ன கிடைக்குது? அறிவு என்று கிடைக்குது. ஆனால் இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? மற்றவன்கிட்ட சொல்லி பின்பற்றத்தக்க அறிவா? அது அவருக்கு மட்டும் உரியதா? யாருக்கு மட்டும்? அவருக்கு மட்டும் உரியதா? ஏனென்றால் நீங்க நம்ம பார்க்கலாம், சில சூழ்நிலைகள் சிலருக்கு 100% பொருந்தி போயிடும். அதே விஷயத்தை அடுத்தவனுக்கு அப்ளை பண்ணா பெரும் செய்யாது, அது சரியே வராது. எனவே இந்த அனுபவத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்கிற நேரத்தில் முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய அனுபவம் என்பது ஒருவர் தனது வாழ்க்கையுடைய ஓட்டத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட அனுபவம் என்பதற்கு கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் வைத்திருக்கக்கூடிய வரைவிலக்கணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயதிலே வச்சுக்கிறான், பிரிக்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க என்றால், அறிவு 20லையும் தேடலாம், அனுபவத்துக்கு 40 வயது மினிமமாக வைத்திருக்கிறார். அனுபவத்தை ஒருத்தன் சொல்லணுமாக இருந்தா, அனுபவத்தை சொல்றேன்னா அந்த நம்ம பேசக்குள்ள உள்ள அனுபவங்கள் அது வேறு. ஒரு அனுபவம் என்கின்ற ஒரு வரைவிலக்கணப்படுத்தி ஒருவர் பேசுவதாக இருந்தால், எனது அனுபவம், உங்களது அனுபவம், அந்த அனுபவம் அது வேறு. நம்ம வார்த்தையில சொன்ன எனது பிரியான அனுபவம் அதை சொல்லல. இங்க ஒரு பெரிய ஒரு ஆலோசனை, ஒரு துறை செய்ய போறோம், ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போறோம், இவர் அனுபவசாலின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு சொல்றதாக இருந்தா எப்படி சொல்றது என்றதற்கு கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள்ட்டுள்ள மினிமம் வரைவிலக்கணமா எதிர்க்கன்னு சொன்னால் அவருக்கு என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் 40 வயதை கடைந்தவராக அவர் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அனுபவத்தை சொல்றதாக இருந்தால் அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூலை நடத்தி 20 வருஷமா ஸ்கூலை நடத்துறாரு. எத்தனை வருஷமா நடத்துறாரு? 20 வருஷமா நடத்துறாரு. 35 வயசு தான் வைங்க, உதாரணத்துக்கா 35 வயசு தான் வைங்க. அவர் என்ன அனுபவம், இது எனது அனுபவம் அப்படின்னு சொல்லலாமா? அனுபவம் சொல்லலாம். அதை அனுபவமாக நாங்கள் கொள்ளலாமாக இருந்தால் கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய அந்த அறிவில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர்கள் மினிமமா என்ன சொல்றாங்க? 40 வயது. எத்தனை வயது இருக்க வேண்டும்? ஒருவருக்கு 40 வயது தான் அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு வயதாக அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆன் 40 வயதை எடுத்து சொல்கின்ற அந்த வார்த்தை அவர் என்னது? ஹத்தா இதா பலக 40 சன, 40 வயதை அடைந்து விட்டால் குர்ஆன் 40ஐ தொகுத்து சொல்வதும், இது போன்ற பல காரணங்களை வைத்து 40 வயது தான் ஒரு மனிதன் என்ன செய்யலாம்? வாழ்க்கையை புரிந்து கொள்கின்ற வயது, வாழ்க்கையை புரிந்து கொள்கின்ற வயது, வாழ்க்கையை நல்ல முறையில் அவன் தெரிந்து கொள்கின்ற வயது என்ன? 40 தான் அப்படி என்றான். ஆனா அறிவை பொறுத்த வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அனுபவ அறிவை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அவருக்கு அட்லீஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு 40 வயதை அவர் அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர் 20 வயதிலே என்ன செய்தார்கள்? மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள், ஃபத்வா கொடுத்தார்கள், மிகப்பெரிய அனுபவசாலிகள்லாம் அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க? படித்தார்கள். ஆனாலும் இதுக்கு தமிழ்ல சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குட்டியாடு கொழுத்தாலும் வலுவழுப்பு என்ன செய்யாது? தீராத ஒரு பழமொழி என்ன செய்தார்கள்? சொல்லி வைத்திருந்தார். அவன் என்ன எல்லாம் கிடைச்சிருந்தாலும் சரி, இந்த வலுவழுப்பு தன்மை என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். அது உரிய ஏஜை தாண்டினால் தான் அதுக்கே பிரயோசனமா இருக்கும். ஒரு மனிதன் ஒரு 20 விஷயத்துல அனுபவப்பட்டுறான். எத்தனை வயசுக்குள்ள? 35 வயசுக்குள்ள 20 விஷயத்துல அனுபவப்பட்டாண்டாலும் அவன் முடிவுக்கு வர முடியாது. அவனால் அதுல என்ன செய்யலாது? ஒரு டிசிஷனுக்கு வர முடியாது. 40 வயது தாண்டுகின்ற நேரத்தில் தான் அவனாலேயே இந்த 20 பிரச்சனையுடைய விஷயங்களை அவன் ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ள முடியும் என்பதனால தான் அனுபவிச்சிட்டாலேயே அது அனுபவ அறிவு என்ற இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. இது முதலாவது பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர்ட்ட என்ன இருக்குன்னா, அனுபவிச்சுட்டா அது என்ன அனுபவ அறிவு அப்படி என்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆனால் அனுபவித்தாலே அனுபவ அறிவு அல்ல.
அது நீங்க உங்களோட ரசனையை சொல்றதாக இருக்கலாம், உங்களோட புரிதலை சொல்றதாக இருக்கலாம். முடிந்த முடிவாக அதை என்ன செய்யாது, மாறாது. எப்ப மாறும்? நீங்கள் 40 தாண்டிய பின்னால தான் இதையும் அதையும் ஒப்பிட்டு ஒரு முடிவை பெறக்கூடிய இடத்திற்கு அடைகிறீர்கள் என்பது சலஃப் உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. எனவே முதல் விஷயமாக நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அறிவு எல்லா வயசிலையும் தேடலாம். எல்லா வயசுல உள்ளவர்கள்ட்டையும் நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். எல்லா வயசு உள்ளவர்கள்ட்டையும் அறிவு உள்ள நம்ம ஆச்சரியப்படலாம். 25 வயசாக இருந்து இவ்வளவு அழகா என்ன செய்யறாரு, பேசுறாரு, 25 வயசாக இருந்து இவ்வளவு தெளிவா சொல்றாரு, இவ்வளவு விளங்குதே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அர்த்தம் என்னது இல்ல, இவர் என்னது லைஃப்ல எல்லாத்துலயும் கரை கண்ட அனுபவசாலி என்ற அர்த்தம் என்ன செய்யாது, அதுக்கு வராது. முதல் விஷயம், அனுபவம் என்ற ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கணுமாக இருந்தால் அவருடைய அறிவு, அவரது வாழ்க்கையில் அவர் சந்தித்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் வயது எங்க தாண்டி இருக்கணும், 40 அட்லீஸ்ட். அதுக்காக 40 வந்தவங்க எல்லாம் விளங்கி முடிச்சுட்டாங்க அர்த்தம் இல்ல. விளக்கத்துல ஆரம்பம் அர்த்தம், விளக்கத்துடைய ஆரம்பம் என்று அர்த்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அனுபவ அறிவு என்பதை ஒரு பிரச்சனையை நம்ம சந்தித்தால் அல்லது ஒரு பிரச்சனையை பலமுறை சந்திப்பதால் அல்லது ஒரு விஷயத்தில் நம்ம கூடுதலாக ஈடுபட்டதனால் கிடைக்கக்கூடிய அறிவு என்பதை நம்ம அறிவென்று நம்ம விளங்கிக் கொள்ள கூடாது. அதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும்? பிரச்சனைகளையும் சந்தித்து அந்த துறைகளையும் சந்தித்து அனுபவித்த ஒருவர் அதை ஒப்பிட்டு முடிவெடுக்கக்கூடிய வயதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், தாண்டி இருக்க வேண்டும். அது எத்தனை வயது? 40 வயதாக இருக்கணும். இதை இன்னொரு வகையில் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு பிரச்சனை ஒருத்தர் 10 முறை சந்திக்கிறாரு, நீங்க அவர் 25 வயசுல அந்த பிரச்சனை பத்தி ஒரு முடிவு எடுப்பாரு. அதே பிரச்சனை 28 வயசுல என்ன செய்வாரு, இன்னொரு முடிவுக்கு வருவாரு. அதே ஒரு 35 ஆகிற நேரத்தில் எல்லாரும் எடுத்த முடிவுக்கு அந்த ஆள் வந்திருப்பார். இது நம்ம அந்த முடிவு தான் எல்லாரும் சரி எல்லாம் பட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ஒரு அறிவு அனுபவத்தை ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு சிலபஸ் போடுவதாக இருந்தால் 20 வயசுல எங்கிட்ட ஆலோசனை கேட்கப்படுதுன்னு வைங்க, மாணவர்களுக்கு சிலபஸ் போடுறேன்னா என்ன போடணும் அப்படின்னா, அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்ற அடிப்படையில் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், தான் சரியான கொள்கையில வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த சிந்தனையில நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த புத்தகத்தை போடுங்க, ஃபிக்ஹும் ஹதீஸும் சேர்ந்து தைசீர் அல்லாஹ் கிதாபு போடுங்க உதாரணமா. அதுல எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஹதீஸ் அதில் பெறப்பட்ட முடிவுகள், ஹதீஸ் அதில் பெறப்பட்ட முடிவுகள் இருக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் தாண்ட நேரத்தில் இதனால கிடைச்ச ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல நம்ம உறுதியாகிறோம். உருவாக்கப்பட்ட மாணவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒத்துமை என்னது இல்லை என்ற நேரத்தில் கொஞ்சம் அந்த காலத்தில் எடுத்த முடிவுக்கு கிட்ட நெருங்கிடுவோம். நம்ம இந்த புத்தகத்தை போட்டா நல்லது என்று ஒரு அளவு கிட்ட வரும். 30-35 வயசாகிற நேரத்தில் எதை நம்ம பொருத்தமில்லைன்னு சொன்னோமோ அந்த மின்ஹாஜு சாலிக்கினையே கிதாபா போட்டா என்ன செஞ்சிருக்கும், நல்லா இருக்கும். உதாரணம், அதுக்கு சிம்பிளாக உதாரணம் சொல்றேன்னா, சுத்தம் சம்பந்தமாக ஒரு 40 ஹதீஸ் இருக்குன்னு வைங்க. சுத்தம் சம்பந்தமா ஒரு 40 ஹதீஸ் இருக்குது. இந்த 40 ஹதீஸே உங்களுக்கு படிச்சு தந்துட்டா சுத்தம் சம்பந்தமா எல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் தெரிஞ்சிருமே. இதுக்கே நம்ம ஃபிக்ஹ் கிதாபில் அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சு 40 ஹதீஸை படிப்பிக்கணும்னு நினைப்போம். படிச்சுட்டு வெளியே போனவன்ட்ட கேட்கிறோம் சுத்தம் சம்பந்தமாக தண்ணீருடைய வகையை நான் சொல்லனா அவனுக்கு ஒன்றும் ஞாபகம் வருது இல்லையே. 40 ஹதீஸ் தெரியும் சுத்தத்தை பத்தி, ஆனால் இதை ஒழுங்குபடுத்திக் கொள்ற முறை அவனுக்கு என்ன செய்யல, விளங்கல. ஒரு ஃபிக்ஹ் கிதாபுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியுமா? தண்ணீர் 3 வகை இப்படி பிரிப்பாங்க. தண்ணீர் 3 வகை அப்படியே பிரிச்சுட்டு 3 வகை தண்ணீருக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லிட்டு வுதுவுடைய கடமைகள் 8 உதாரணமா 8 10 இப்படி போயிட்டு இருக்கும். இது லேசா பெற்றுக்கொள்ற முறையா இருக்கும். நாங்க சிந்தித்த கோணம் எப்படியா இருக்கும், 8 10 5 என்றதை 40 ஹதீஸை படிச்சு கொடுத்து எல்லாரும் ஃபிக்ஹ் படிச்சுட்டு போறாங்க நினைக்கிறோம். ஆனால் நீங்க பிராக்டிகலா நீங்க அதை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும். படிக்காதவர்களை உருவாக்குறதுக்கு ஒரு வழி மாறி அதை என்ன செய்யும் ஆகும். அல்லது குதர்க்கமான இஜ்திஹாத் செய்யக்கூடிய முஜ்தஹிதுகள் என்ன செஞ்சிருவோம், உருவாக்க மாதிரி ஒரு முடிவைத்தான் அதை என்ன செய்யுது தருது என்ற முடிவெடுத்து அதை முடிவெடுத்து அந்த வயசு வார நேரத்தில் அவன் என்ன எடுக்கிறான்னா, நம்ம அந்த பழசை அடுத்த முடிவு இருக்கிறது இந்த படிப்பித்தல் முறை அதுதான் சரி என்று. இப்ப அந்த வயசுல உள்ள என்ன செய்வா, சிரிக்கத்தான் அவருக்கு நம்மளை பார்த்து என்ன சிரிக்கத்தான் முடியும். இது ஒரு அறிவு ரீதியான ஒரு அனுபவம். இது போல ஒவ்வொரு துறையில உள்ளவர்களுக்கும் புரிஞ்சு கொள்ளலாம். 40 45 50 என்று ஆகிற நேரத்தில் அவன் இருக்கக்கூடிய முறை. வைத்தியரை எடுங்க, ஒருத்தர் மெடிசின் முடிச்சுட்டு MBBS ஆகிக்கிற டைம்ல அவருடைய அணுகிற முறையும் 50 55 வயசு உள்ள ஒரு டாக்டர் ஆகிட்டாரு, அவர் 20 வருஷம் தாண்டிட்டாரு, அவர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டு பாருங்க பாட்டி வைத்தியத்தை சொல்லி கட்டிப்பாரு. அவர் என்ன சொல்லிட்டு பாரு, டெப்லெட்டை ஒன்று தான் சொல்லுவாரு, மற்ற அத்தனை பாட்டி வைத்தியம் தான் அவர் என்ன செய்யறாரு சொல்லி கண்டிருக்கிட்ட பார்க்கலாம். ஏன், அவர் அனுபவம் எல்லாம் கண்டு முடிகிற நேரத்தில் அவருக்கு விளங்குது ஒண்ணுமே இல்லை, இது என்ன
இது ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு முடிவு கூற. சாதாரண நோய்களை சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லல. அப்ப சாதாரண நோய்கள் இது ஒண்ணுமே இல்லை, இது பயப்படவே கூடாது என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு அவரே வராரு. அதுக்கு முன்னால இவரும் சேம் பயம். யாரு? நோயாளி அதே பயத்துல தான் இருக்கிறார், டாக்டர் அதே பயத்துல தான் இருக்கிறார். இந்த மாதிரியான அனுபவ அறிவு ஒரு மனிதனுக்கு வருவதற்கு இந்த பிராக்டிக்கலான அனுபவங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது அப்படி என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்னது போல 40 வயது என்றது இஸ்லாமிய அறிஞர்கள், அன்றைய கால அறிஞர்கள் 40 வயது என்று வைத்ததில் உண்மையுள்ள பிரயோசனத்தை என்ன செய்து காட்டுது. ஏன் ஒவ்வொரு மர்ஹலாலையும் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு முடிவுல போறான். ஒரு 25 வயசுல அதே பிரச்சனைக்கு வேற முடிவு எடுக்கிறான், 30 வயசுல அதே பிரச்சனைக்கு இன்னொரு முடிவு எடுக்கிறான், 35 வயசுல இன்னொரு முடிவு. 40க்கு பிறகு முடிவுகள் மாறுவது குறைவு. 40க்கு பிறகு அந்த முடிவுகள் அவனுக்கு மாற்றம் என்ன செய்யாது, வராது. 41, 40 அதுக்கு இளைஞர்கள் வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, புடிவாதமாவே இருக்கிறான்னு சொல்லி. என்னது வயசுக்கு வந்தவர் என்ன புடிவாதம், வயசாயிட்டார் தான் அதனால தான் புடிவாதம் ஆகிறான், வயசாயிட்டாரா அதனால என்னது அவர் புடிவாதம் ஆகிறாரான்னு சொல்லி. அப்படின்னா நீ வயசாகல, அதான் மாறி மாறி கலரா என்ன செஞ்சிட்டு இருந்துகின்றிருக்குது. அதுக்கு பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வராரு. இதுதான் இதுக்கு அங்கல மாற்றத்துக்கு என்ன ஒண்ணும் இல்லையே. 15 முடிவுகளை தாண்டி தான் அவர் அந்த முடிவுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, வந்திருப்பார். இவனும் இப்படித்தான் வருவான் அப்படி என்கின்ற இடத்துக்கு. எனவே முதல் அம்சம், அனுபவ அறிவு என்பது அறிவாக இருந்தாலும் கூட அறிவு வேறு, அனுபவம் என்பது என்னது வேறு. அனுபவத்துக்கு வயசு மிக முக்கியம். பிரச்சனைகளை சந்தித்திருத்தல், சூழல்களை சந்தித்திருத்தல் மிக முக்கியம் தான். அனுபவத்துக்கு எது மிக முக்கியம்? வயசு மிக முக்கியம். அவர் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் சரி. எனவே நீங்க எப்பயும் பார்க்க கூடாது அந்த துறையில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அந்த பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அதனால அவருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்க கூடாது. அனுபவம் என்றது முடிவு. அனுபவம் என்று இருந்தால் என்ன முடிவெடுக்க சொல்வான் என்றதுதான் சப்ஜெக்ட். அதுக்கு முடிந்த முடிவாக வர வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட வயசு என்ன செய்திருக்க வேண்டும், தாண்டி இருக்க வேண்டும். அறிவை பொறுத்த வரைக்கும் நீங்க 15 வயசுல உள்ளவற்றை தேடலாம், 20 வயசு உள்ளவற்றை தேட அவன் அறிவு இருந்து கண்டீங்கன்னு சொன்னா யாரிடத்திலும் என்ன செய்யலாம், தேட முடியும் என்பதை முதலாக அனுபவத்துடைய வரைவிலக்கணமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பிறகு அனுபவம் என்னன்னு கேட்டால் நம்ம மாறிடப்படாது. பிரச்சனையை சந்திச்சாலே அனுபவம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அந்த பிரச்சனை 100 விதமான பிரச்சனைகள் முடிவெடுத்து விடுத்து பிழை கண்டு சரி கண்டு ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்த பிறகு ஒரு முடிந்த முடிவு அவனுக்கு மாறுமே, அதுதான் என்பதை புரிந்து கொள்ள